அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருடத்தோட இது கடைசி வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதில் இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு தாட்ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் மோஸ்ட் ஆஃப் த டெக்கரேஷன்ஸ் ஆர் ஹேண்ட்மேட். அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அதை நம்ம ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து வெளியில் தான் காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு இல்லை. நம்ம நிறைய பொருட்களை காசு கொடுத்து வாங்கியிருப்போம். அதை ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருடம் நம்ம செலவுகளை குறைச்சி இதையே நம்ம வந்து ரீயூஸும் ரீஃபர்பிஷும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நான் அதை ஒரு ப்ராப்பராக ஒரு சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணி அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். எந்த செலவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் ஆர் எனி ஃபெஸ்டிவ் டெக்கரேஷனை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு 10 டீக்ளட்டரிங் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேக்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா வீடியோஸில் நான் நிறைய அக்கேஷனில் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொலேட் பண்ணி அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதை தான் நம்ம அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சோடனே எங்கள் வீடு வந்து பேக் டு நார்மல். ஸோ வி ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த நியூ இயர். எப்பயுமே ஒரு புது ஆரம்பம், ஒரு புது வருடத்துக்குள்ளே போகும்போது என்றைக்குமே கிளட்டரோடு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஒரு ஃப்ரெஷ்ஷான பிகினிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த பிகினிங்கை வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது 1 in 1 out. இது ரொம்ப காமனாக பேசப்படுகிற ஒரு வந்து ஹேக்கு டீக்ளட்டரிங்கில். ஒரு பொருள் நமக்கு டேமேஜாக இருக்குது, இல்லை பத்தாமல் போயிடுச்சு, இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இன்னொரு பொருள் எல்லாருமே வாங்குறது காமன் தான். ஆனால் அந்த மாதிரி புதுசாக ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தோன்றது என்னென்னா, அந்த பழைய பொருளை அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட நமக்கு மனசே வராது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரி எனக்கு இந்த 2 பாட்டில்ஸும் வந்து எந்த யூஸுமே கிடையாது. இதில் இருக்கிற வந்து ஒரு பிளாஸ்டிக் நாப் வந்து போயிடுச்சு, அதனால் தண்ணியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, என்னால் யூஸே பண்ண முடியல. அதனால தான் நான் ஒரு புது பாட்டில் வாங்கினேன். ஆனால் வந்து அந்த பழைய பாட்டிலை வந்து தூக்கி போட மனசே இல்லை. இதை எதுக்காவது யூஸ் பண்ணலாமா, வேறு எதுக்காவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தாட் வந்து இருக்குது. எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி சேர்த்து வைக்கும்போது என்னென்னா, வி ஆர் அக்யூமுலேட்டிங் கிளட்டர் அட் ஹோம். பழசையும் தூக்கி போட மனசு இல்லாமல் நம்ம புதுசையும் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ எதுக்கு நம்ம அந்த கிளட்டரை உருவாக்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 in 1 out நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பாதி கிளட்டரை நீங்கள் குறைக்கலாம். வந்து நமக்கு யூஸ் பண்ணாத பொருளை எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதுசு வாங்குறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா புதுசு வாங்கினதுக்கப்புறம் அந்த பழசை டீக்ளட்டர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கிளட்டர் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராஷ் பேக் ரூல். வீட்டில் வந்து ஒரு பையை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போங்களேன். இப்போ நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிக்கிள் ஜார் வந்து உள்ளே திறந்து போய் அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணாமே இருக்குது. ஸோ அதை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறேன். வந்து அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பாக்ஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பாருங்களேன். இது வந்து யூஸே பண்ணுறதில்ல. உடஞ்சி போன பாட்டிலு, தீந்து போன பர்ஃப்யூம் பாட்டிலு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அன்யூஸ்டு ஐட்டம்லாம் வந்து அதில் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு போனீங்கன்னாவே பார்க்கலாம். ஏகப்பட்ட பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணாத பொருள், உடஞ்ச பொருள்லாம் அப்படி அப்படியே அங்கங்கே கிடக்கும். நீங்கள் ஒரு பை எடுத்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிங்கனாலே எக்கச்சக்கமான பொருட்களை வந்து நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ட்ராஷ் பேக் ஹேக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் நானும் வந்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேப்பர்ஸு, நிறைய வந்து உடஞ்சி போன டம்ளர்ஸு, தட்டு, இதெல்லாமே நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, முடிஞ்சு போன ஐட்டமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டு, இது மெலமின் பிளேட்டு, இது சூடு படப்பட என்ன ஆகுதுன்னா அது வந்து கிராக் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஐ டிசைடட் நாட் டு யூஸ் திஸ் மெலமின் பிளேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கார்டன் சைடு வரும்போது அங்கேயும் வந்து நிறையா வந்து உடஞ்சி போன ஜாரு, பாட்டு, இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து
நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஹேக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு எந்த பிளானிங்கும் தேவையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஆன் த கோவில் நீங்கள் ஒரு ரவுண்டு போனீங்கனாலே எக்கச்சக்கமான பொருட்கள் நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுத்தாமல் உடஞ்சி போன பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைய வீட்டில் அக்யூமுலேட் ஆகிருக்கும். அதை ஒரு ரவுண்டு கிளியர் பண்ணாலே நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். ஸோ இந்த டிப்பும் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வருஷத்தில் இந்த டிப்பும் வந்து இந்த ஹேக் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன ஹேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பை ஃபுல்லாக யூஸ் பண்ணாத பொருளெல்லாம் நான் எடுத்துட்டேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், டீக்ளட்டரிங் பண்ணணும், இதுக்கெல்லாம் ரொம்பலாம் யோசிக்கலாம் வேணாம். தேவையில்லாத பொருள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கிளியர் பண்ணாலே யூ கேன் கிரியேட் லாட் ஆஃப் ஸ்பேஸ் அட் ஹோம். ஸோ அந்த மாதிரி தான் பாருங்களேன், ஒரு 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 பை நிறையா வந்து பொருட்களை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். இதுவும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரின்சிபல் இன் டீக்ளட்டரிங்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஹோமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படி ஹோம் இல்லாத பொருள் எப்பயுமே வந்து அது ஒரு கிளட்டரை க்ரியேட் பண்ணும். நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜாராக இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு ட்ரே ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் நம்ம க்ரியேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பயுமே ஆர்கனைஸ்டாக ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே நம்ம சொல்கிறது ஹோம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் மாதிரியே வந்து ஒரு ஷீட் வாங்கினேன். இது நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து போட்டு நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக உடன் டெக்ஸ்சர் கொண்டு வரலான்னு ஒரு கிராஃப்ட் ஐட்டம்காக நான் வாங்கினது. ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது எதுவுமே அது ப்ராப்பராக அந்த அடேசிவ் வந்து ப்ராப்பராகவே இல்லை, அந்த கம்மெல்லாம் ப்ராப்பராக இல்லாதனால கலண்டு வந்துடுது. இதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நிறைய அக்கேஷனில் நான் இந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்கேன். எப்பயுமே நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா காசு பார்க்காம குவாலிட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் லாங்காக இருக்கும். ஒரு தடவை தான் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த பொருளுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து விலை மதிப்புள்ள பொருளை வாங்கினீங்க அப்படின்னா லைஃப் லாங்காக அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா கிளட்டர் ஸ்பாட்டு. என்னோடய ஃபோக்கஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டீக்ளட்டரிங் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளட்டர் ஸ்பாட்டுங்கிறது என்னது, நம்ம வீட்டில் வந்து ஒரு முக்கியமாக எல்லாரும் பார்க்குற ஒரு லிவிங் ரூமு, ஒரு காஃபி டேபிள், ஒரு டைனிங் டேபிள், இந்த ஏரியாவெல்லாம் ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலே ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கிளட்டர் ஃப்ரீ லுக்கை எப்பயுமே கொடுக்கும். எல்லா இடத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கிளட்டர் ஸ்பாட்டு, கிளட்டர் அதிகமாக சேர்கிற கவுண்டர் டாப்பு, இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் நம்ம வந்து ஹையாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற ஏரியாவை மட்டும் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து ஒரு பாதி மிஷனை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் கேஸ், இப்போது எங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் இது மாதிரி ஒரு சின்ன பவுச் மாதிரி இருக்குது. இதில் நிறைய பேப்பர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை போய் நான் டீட்டெயிலாக உள்ளே போய் வந்து மைனூட்டாக பாருங்கள், அதில் தூசி குப்பை எல்லாமே சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணும்போது ஜஸ்ட் இன் கேஸ் என்றைக்காவது நமக்கு இது ஒரு நாள் தேவைப்படும் சொல்லியே எல்லாத்தையுமே நாங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அது தேவையே இல்லாத பொருளாக இருந்துச்சு. ஐ கேன் கிரியேட் அ ஸ்பேஸ். அடுத்து பார்த்திங்கன்னா செட் அ ஸ்பேஸ் லிமிட். இப்போது ஒரு காஃபி டேபிள் இருக்குது, ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, இல்லை ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளில் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர எந்த பொருளையும் நம்ம அதில் அக்யூமுலேட் பண்ண விடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாலே ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போது ட்ரெஸ் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் திஸ் பிளேஸ் இஸ் மென்ட் ஃபார் திஸ் அப்படின்னு வச்சிங்கனாலே யூ கேன் மெயின்டைன் அ வெரி குட் கிளட்டர் ஃப்ரீ ஹோம். அண்ட் அதுக்கப்புறம் டோன்ட் புட் இட் டவுன் புட் இட் அவேங்கிறது ரொம்ப காமனான ஃபிலாசபி. எப்பயுமே ஒரு பொருளை அங்கங்கே போடாமல் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னாலே வீடு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ண முடியும். இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபிலாசபி ஆர் ஹேக் இன் டீக்ளட்டரிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் வீடு வந்து எப்பயுமே ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஹேக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஹேக் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த புது வருடத்தில் நம்ம புதுசாக வந்து நம்ம புது இயருக்குள்ளே போகும்போது கிளட்டரோடு போகாமல் ஒரு கிளட்டர் ஃப்ரீ இயருக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போகணும். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து பொருட்களை வந்து குறைக்கிறது இல்லை ரிமூவிங் திங்ஸ் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் அபவுட் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் பீஸ்.
வீட்டில் பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். த்ரோ பண்ணுறது மட்டும் டீக்ளட்டரிங் கிடையாது. வந்து எவ்ரிடே யூஆர் சூஸிங் பீஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கான நேரத்தை உங்களால் செலவிட முடியும். இந்த புது வருடத்தில் ஒரு தாட்ஃபுல்லாக ஒரு பர்பஸாக வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்களை குறைக்கும் போது உங்களோட வேலை பழுவும் குறையும். இதனால் உங்களுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பாக செலவிட முடியும். இந்த புது வருடத்தை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஒரு தாட்ஃபுல்லாகவும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் நம்ம கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு எந்த ஹேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வருடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நிறைய புது புது தாட்ஃபுல் டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. And once again, wishing you all a wonderful, healthy, happy and clutter-free New Year 2026. Thank you.